ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மெடிக்கல் இமேஜிங்ல உங்க கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் நியூஸ் காத்துட்டு இருக்கு. இந்தியாவோட அலைட் ஹெல்த் கேர் எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றம் வந்திருக்கு. அது உங்க கரியர் பார்த்த கம்ப்ளீட்டா மாத்த போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாங்க அது என்னன்னு டீடைல்டா பாப்போம். உங்க மெடிக்கல் இமேஜிங் கரியர்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியா இருக்கீங்களா? அப்போ இப்ப நாங்க சொல்ல போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாங்க, உங்க படிப்பு, சிலபஸ், அத வச்சு கிடைக்க போற வேலை வாய்ப்புகள்னு எல்லாமே இனிமே மாறப்போகுது. நல்லதுக்கு தான். சரி, இந்த மாற்றங்களை எல்லாம் யாரு கொண்டு வராங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பதில்தான் NCHRP, நம்ம ஃபீல்டுக்கு ஒரு புதிய வழிகாட்டும் கவுன்சில். ஆமா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அந்த புதிய கவர்மெண்ட் பாடி, தி நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ். பேரு கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? அதான் சிம்பிளா NCHPன்னு சொல்லலாம். இனிமேல் உங்க படிப்பு, ட்ரைனிங், குவாலிட்டின்னு எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போற ஒஃபிஷியல் அத்தாரிட்டி இவங்க தான். சோ NCHPயோட மெயின் வேலை என்ன தெரியுமா? இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா அலைட் ஹெல்த் கேர் கோர்சஸையும் ஒரே தரத்துக்கு கொண்டு வருது. அதாவது நீங்க கன்னியாகுமரியில படிச்சாலும் சரி, காஷ்மீர்ல படிச்சாலும் சரி, உங்க டிகிரிக்கு இனிமே ஒரே குவாலிட்டி, ஒரே வேல்யூ தான். இனிமே அந்த காலேஜ்ல நல்லா இருக்கும், இந்த காலேஜ்ல அப்படி இருக்காதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சூப்பர்ல. ஓகே, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ அவங்க என்ன மாதிரி புது ஸ்டாண்டர்டைஸ்ட் கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். உங்க எஜுகேஷனல் பாத்வே இனிமே எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட், நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி. பல பேர்கள்ல இருந்த இந்த கோர்ஸ்க்கு இனிமே இந்தியால எங்க படிச்சாலும் ஒரே ஒஃபிஷியல் பேர் தான், பேச்சுலர் இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஷார்ட்டா சொல்லணும்னா BMRIT. இதுதான் உங்க கெரியரோட ஃபவுண்டேஷன், த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஆல்ரைட், BMRIT முடிச்சாச்சு. அடுத்து என்ன? உங்க நாலேஜை இன்னும் டீப்பா கொண்டு போக ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் ஆகணுமா? அதுக்கு தான் இப்போ இந்த புதிய மாஸ்டர்ஸ் டிகிரி, மாஸ்டர் இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இல்லனா MRIT. இதுவும் இப்போ ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த MMRIT படிக்கணும்னா என்ன கிரைட்டீரியான்னு பாப்போம். ஆஃப்கோர்ஸ் உங்ககிட்ட BMRIT டிகிரி இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு டிகிரி இருக்கணும். மினிமம் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இல்லனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இனிமே அட்மிஷனுக்கு NCHP இல்லனா நீட் மாதிரி ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். சோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்பதான் நம்ம டிஸ்கஷனோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்க்கு வரும். இந்த MMRIல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க உங்க ஃபியூச்சரை நீங்களே சூஸ் பண்ணலாம். ஹை டிமாண்ட்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டிய நீங்களே செலக்ட் பண்ணி அதுல எக்ஸ்பர்ட் ஆகலாம். பாத்தியா, 3 சூப்பர் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு MMRI இன் CT இமேஜிங் டெக்னாலஜி, இதுல 4 சீட்ஸ். ரெண்டாவது MMRI இன் MR இமேஜிங் டெக்னாலஜி, அதுலயும் 4 சீட்ஸ். மூணாவது MMRI இன் பிரஸ்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இதுல 2 சீட்ஸ் மட்டும்தான். ஆமா, சீட்ஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனா யோசிச்சு பாருங்க இது எவ்ளோ எக்ஸ்க்ளூசிவ்னு. இந்த 3 ஃபீல்டுமே ஃபியூச்சர்ல பெரிய அளவுல டிமாண்ட் இருக்கிற ஃபீல்ட்ஸ். சோ இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணா உங்க கரியர் growthக்கு கேரண்டி. ஓகே, புது பேரு, புது கவுன்சில், புது ஸ்பெஷலைசேஷன், இதெல்லாம் சரி. பட் பிராக்டிக்கலா இது உங்க கெரியருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? Why does this matter to you? அதை இப்ப பாப்போம். எங்க பாருங்க, யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி புண்யா சலீலா ஸ்ரீவாஸ்தவா என்ன சொல்றாங்கன்னு. இந்த புதிய சிஸ்டம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸோட குவாலிட்டிக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தரத்தை நிர்ணயம் செய்யும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க BMRITயோ MMRITயோ முடிச்சிட்டு வெளியே வரும்போது உங்க டிகிரிக்கு இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். உங்க நாலேஜும் ஸ்கில்ஸும் நேஷனலி ரெகக்னைஸ்ட் ஆகும். இது உங்க ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸை டெஃபினெட்லி பூஸ்ட் பண்ணும். சோ பாத்தீங்களா, இந்தியாவோட மெடிக்கல் இமேஜிங் எஜுகேஷன் இப்போ ஒரு நியூ எராக்குள்ள என்டர் ஆயிருக்கு. உங்க முன்னாடி இப்போ ஒரு கிளியரான ஹை குவாலிட்டி பாத்வே இருக்கு. So the big question for you is, நீங்க CT எக்ஸ்பர்ட் ஆக போறீங்களா, MRI ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறீங்களா, இல்ல பிரஸ்ட் இமேஜிங்ல ஒரு பயனியர் ஆக போறீங்களா? உங்க சாய்ஸ் எதுவா இருக்க போகுது? யோசிங்க. உங்க ஃபியூச்சரை இப்போ உங்க கையில தான். நல்லா பிளான் பண்ணி உங்க கரியர்ல ராக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.